இன்றைக்கி வீடியோவில் எறா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கனால நான் 4 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்களது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 4லேருந்து 5, 6 வெங்காயம் கூட. தக்காளி ஒரு 3லேருந்து 4 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா 2லேருந்து 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சென்டராக நடுவில் கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ரான் 1/2 kg ப்ரானுக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 kg பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு. இப்போது பிரியாணி பாட்டில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை இலை, கொஞ்சமாக கல்பாசி, 1 நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இது கூட ஒரு 1/2 கப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது 50 கிராம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லு நல்லா போகிற வர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிருக்கு. இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கலந்து விட்டுட்டுருக்கக்குள்ளே இது கூட ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எறா நல்லா ஹாஃப் குக் ஆகிற வர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணி இது கூடவே மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலா ஸ்மெல்லு பத்தலைன்னு தோணுச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வாட்டர் ரேஷியோ எந்த கப்பில் அரிசி அளந்தெடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போது ரைஸ் ஒரு 1/2 குக் ஆகி தண்ணியெல்லாம் சுண்டுற வர ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். லிட் ஓப்பன் பண்ணால் ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த டைமில் தம் வைக்கலாம். தம் லிட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பிரியாணி போட்டை க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 1/2 hour போல் தம்மில் இருக்கட்டும். 1/2 hourக்கு அப்புறம் தம் பிரித்து பார்த்தா நல்ல ரைஸ் குக் ஆகிருக்கு. ரொம்ப குழையவும் இல்லை, ரொம்ப வரணும் இல்லை. இதை அப்படியே எடுத்து கொஞ்சோண்டு ரைட்டாக வச்சு சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.